ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக நினச்ச உடனே செஞ்சு தரலாம். நெய் எண்ணெய்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த புதுமையான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக இப்போவே செஞ்சு அசத்துங்க. செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு அரைச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கங்க. தேங்காவோட கருப்பு பகுதியை எடுத்துட்டு வெள்ளை பகுதியை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கங்க. சேர்த்து வெறும் கடாயிலே 1 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும். அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக வறுபட்டு வந்துடும். ஈஸியான டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடுதுங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டெல்லாம் செய்வோம்ல, அந்த பச்சரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் வறுத்து வச்சுருந்த மாவே இருந்தாலும் செய்ய பார்த்து ஒரு முறை லைட்டாக சூடேற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப மாவு செவந்துடலாம் கூடாது. இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும். திரும்பவும் அதே வானலில் 1 கப் அளவுக்கு காய்ச்சன பால் ஊற்றிக்கங்க. நான் பால் காய வைக்கும் போதே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சுங்க. அந்த பால் அப்படியே ஊற்றி சூடானதுமே அதில் அரை கப் அளவுக்கு நம்ம வறுத்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கங்க. அரை கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு காய்ச்சன பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்ததுன்னா அப்படியே வானலில் ஊற்றி பால் கொதி வந்ததும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்த பிறகு வறுத்த ஆற வச்ச பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. பால்லே வெந்து நல்லா சாஃப்டாகவும் திக்காகவும் வந்திருக்கு. இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிங்கன்னா தான் இன்னும் சாஃப்டாக இருக்கும். அப்படியே மூடி லைட்டாக கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் 10 முந்திரி, 5 பாதாம், 5 பிஸ்தா, 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இல்லாமல் இது மாதிரி லைட்டாக கொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்ல சுவையாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதுலே நல்லா சாஃப்டாக ஆயிருக்கு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க. இல்லாட்டி பரவாயில்ல. 10 ரூபா பாக்கெட்டில் எல்லா கடைகளுமே கிடைக்கிது. இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டினா பரவாயில்ல. இது சேர்க்கறதுனால மேலே நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டு இது மாதிரி பிசைஞ்சிக்கங்க. நெய் ஆயிலில் எதுவுமே தேவையில்லைங்க. பால் பவுடர், நட்ஸ் பவுடர் சேர்த்து பிசைகிறப்பவே கையில் ஒட்டி பிடிக்காது. நல்லா சாஃப்டாக பிசைய ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எப்படி செய்ய ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கங்க. நீங்கள் உருண்டையாக லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி தட்டையாக பாதுஷா மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சின்னதாக தட்டி எடுத்ததை நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச தேங்காய் துருவலில் நல்லா பெரட்டி எடுத்துக்கங்க. இது மாதிரி பெரட்டி எடுத்து நீங்கள் அப்படியே பரிமாறலாம். இது மேலே அழகுக்கு பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். விருப்பப்பட்டிங்கன்னா வச்சு கூட நீங்கள் பரிமாறலாங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. நெய் எண்ணெய்லாம் துளி கூட இல்லாமல் சட்டுன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அதிக டைமும் எடுக்காது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எளிமையான இந்த ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.